வணக்கம், நான் உங்கள் டாக்டர் மெல்வின். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதனுடைய 78வது வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியை இந்த மே மாதம் நடத்தியிருந்தது. அதில் நிறைய முக்கியமான ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுக்கப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸை உலக நாடுகள்லாம் ஒன்றிணைந்து எப்படி நம்ம எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருந்தாங்க. இப்போ நம்ம சமீபத்தில் கொரோனா பேண்டமிக் எல்லாம் பார்த்தோம். அதனால் இனிமேல் அப்படிப்பட்ட பேண்டமிக் எதுவும் உருவாச்சுன்னா அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக அலசி ஆராயப்பட்டது, பேசப்பட்டது. நிறைய ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த ரெசல்யூஷன் லெட் பாய்சனிங் சம்மந்தப்பட்டது. ஆல்ரெடி இந்த பிரச்சனை இருக்குதானே அப்படிங்கிறவங்கள நீங்கள் யோசிக்கலாம். அப்படி இருந்தாலும் இன்னும் இந்த பிரச்சனையின் தீவிரம் இந்த பூமியில் சுற்றிட்டு தான் இருக்குது. அதனால் இதை தயவு செஞ்சு உலக நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து சரிபடுத்துவதற்கான எல்லா ப்ரோட்டோகால்ஸும் மெஷர்ஸும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரெசல்யூஷன் நமக்கு சொல்லித் தருகிறது. லெட் அப்படிங்கிறது தமிழில் ஈயம். இதனுடைய பாதிப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், சின்ன குழந்தைகளுக்கு அவங்களுடைய மூளை செல்கள் எல்லாம் பாதிப்படைய செய்து அவங்களுடைய புத்தி கூர்மையை மழுங்கடிக்க செய்கிறது. மிக முக்கியமாக அக்ரெசிவான பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கிரிமினல்ஸாக மாற்றுது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டடீஸ் சொல்லுது. இது ரொம்ப ஆபத்தானது இல்லையா? ஒரு சமூகத்தையே சீரழிக்கக்கூடிய ஒரு பெரும் பாதிப்பை இந்த லெட் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடிய அந்த மேகி, அது டார்க் சாக்லேட் இதெல்லாம் இருக்குன்னு வந்துச்சு. நம்ம பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் இருக்கு இல்லையா, அது நல்ல மஞ்சள் கலராக இருக்கணும், அதிகப்படியான மஞ்சள் கலரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லெட் குரோமேட் சேர்க்கப்படுகிறது. இப்படி ஃபுட் கண்டாமினேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. எதை சாப்பிட்றதுனே தெரியாத அளவுக்கு நம்ம குழம்பி போயிருக்கிறோம். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அரசாங்கங்கள் கண்டிப்பாக தீவிரமாக முயற்சி எடுத்து இதெல்லாம் சரி பண்ணணும் மக்களோட நன்மைக்காக. ஸோ நாமளும் நம்மளால் முடிந்த அளவுக்கு கவனமும் ஜாக்கிரதையாக இருந்து இந்த லெட் கண்டென்ட் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதெல்லாம் தவிர்ப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்மளுடைய பிளட் லெவலில் 5 μg/dl வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது மனிதருக்கு வேறுபடுகிறது. ரொம்ப கம்மியான அளவு இருந்தால் கூட சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கார் பேட்டரிஸ், பெயிண்ட், டாய்ஸு எல்லாத்துலேயும் எனக்கு இந்த லெட் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இது எப்படி சரி பண்ணுவது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான். ஒருவேளை நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்து அது ரிலேட்டடான எக்ஸ்போஷர் இருக்கும் அப்படி தெரிஞ்சுட்டேன்னா நீங்கள் பிளட் லெவல் செக் பண்ணலாம். இல்லை சிம்டம்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அணுகுங்கள். எங்களுடைய புத்தகங்களில் ஏற்கனவே மிக தெளிவாக இந்த லெட் பாய்சனுக்கு என்ன மருந்துனாலும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மருந்து பேரை நான் சொல்கிறேன், பிளம்பமெட். அது இந்த லெட் அப்படிங்கிற பொருளிலிருந்தே தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஹோமியோபதியினுடைய விசேஷமே. ஹோமியோபதியினுடைய அந்த விஞ்ஞான அடிப்படை தன்மை என்பதை புரிந்து கொண்டவர்களுக்கு இது புரிந்து கொள்ள முடியும். இது உலகத்துக்கு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் குணமாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஞ்ஞான உண்மையை உலக விஞ்ஞானம் என்ன கேட்டுக்கொள்கிறதோ அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு புரட்சி நிகழும். ஹோமியோபதி எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய மருந்துகள் இருக்கிறது. உங்களுக்கு அப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்குமாயின் தயவு செஞ்சு உடனடியாக ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அதுக்கு தேவையான மருந்துகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஃபுட் கண்டாமினேஷன், அதே மாதிரி லெட் பாய்சனிங், லெட் டாக்ஸிசிட்டி இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் ஒன்றிணைந்திருப்போம். ஆரோக்கியத்தை பேணுவதற்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.